Same chapter verse 8. அதே அதிகாரம் 8ஆம் வசனத்திலே The Almighty. சர்வ வல்லமையுள்ளவர். He's saying, I am the Almighty. அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். And many times when we look around, நாம் அநேக வேளைகளிலே நம்மை சுற்றி நாம் நடக்கிறதை பார்க்கும்போது you would have had this question sometime in your mind. உங்களுடைய மனதிலே இந்த கேள்வி சில சமயம் எழுந்திருக்கலாம். When we read in the Bible, நாம் வேதத்திலே வாசிக்கும்போது during the days of Moses, Elijah, God was really almighty. நாம் மோசேயினுடைய காலங்களை குறித்து பார்க்கும்போது, எலியாவினுடைய காலங்களை குறித்து பார்க்கும்போது அவர் நிச்சயமாகவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்திருக்கிறார். How he dealt with Pharaoh. அவர் எவ்விதமாக அவர் பார்வோனோடு அவர் நடத்தினார். He revealed himself as the Almighty God. அவர் அந்த காரியங்களிலே அவர் தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். And we know when Jesus is going to come back and he's going to do great things. இயேசு கிறிஸ்து திரும்பமாக வரும்பொழுது அவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். And he's going to be almighty. அவர் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். So is he almighty today? ஆனால் இன்றைக்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறாரா? And that question he himself is answering. இந்த காரியத்திற்கு தேவனே பதில் சொல்லுகிறார். Before saying the Almighty, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்வதற்கு முன்பதாக Jesus is saying இயேசு கிறிஸ்து in சொல்லுகிறார், the same verse, which is. அந்த வசனத்திலே சொல்றார், நான் இருக்கிறவரும். Because many times I used to think why it doesn't start before, during and after, like this is the order, right? But here you see Jesus saying which is, which was and which is to come. அநேக வேளைகளில் நாம் யோசித்தது உண்டு, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று சொல்லி அதுதான் நமக்கு தெரிந்ததான ஆர்டராக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறவருமாகிய என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். The Almighty. ஆகவே அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். That means your Jesus, my Jesus. ஆகவே உங்களுடைய இயேசு கிறிஸ்து, என்னுடைய இயேசு கிறிஸ்து, our God, நம்முடைய தேவன், he is almighty today. அவர் இன்றைக்கும் அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். which is. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். He is the Almighty. அவர் இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ளதான தேவன் அவர் இருக்கிறார். Now I want you to think to the back example that I gave. இன்றைக்கு நான் திரும்பமாக நான் முன்பு கொடுத்ததான அந்த உதாரணத்திற்கு போக விரும்புகிறேன். If I am saying that I am, let's say I'm taking an example of an electrician, இந்த இடத்துல நான் ஒரு எலக்ட்ரிஷியன் என்று சொல்லி நான் சொல்வேன் என்றால், there is an expectation from me. உங்களிடத்திலிருந்து நிச்சயமாகவே அதற்கேற்றதான ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடத்திலிருந்து என்னிடத்தில் உண்டு. If there is some damage in your home for some wires or something has damaged, உங்களுடைய வீட்டிலே அந்த எலக்ட்ரிக்கல் வயரானது அது பழுதடைந்திருந்தால், and I'm coming into your house and knocking and saying, hey, I'm an electrician, நான் உங்கள் வீட்டை கதவை தட்டி நான் ஒரு எலக்ட்ரிஷியன் என்று சொல்லி சொல்வேன் என்றால், what would you say? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? And that is the same Jesus is saying to each one of us, I am almighty today. அதைத்தான் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு இடத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ளதான கர்த்தர் இன்றைக்கு இருக்கிறவராக இருக்கிறேன். He is writing to us and saying, I am almighty today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நான் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And if in that house, அந்த வீட்டிலே, when this electrician is saying I am there, நான் எலக்ட்ரிஷியன் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் and என்று if they are சொல்வார்கள், meddling themselves with the wires and struggling to bring the electricity up, ஆனால் அந்த வீட்டிலே இருக்கிறவர்கள் தாமே அந்த எலக்ட்ரிக்கல் வயரை அந்த பழுதை நீக்குவதற்கு அவர்கள் சரி செய்ய முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், and Jesus is saying I am there. நான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் இருக்கிறேன் என்று சொல்லி, in our life situation, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட he is written it. தேவன் அதை எழுதி இருக்கிறார். This is written for you and me. இந்த வார்த்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. And he is saying I am the Almighty. அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். And which is the Almighty. அவர் இருக்கிறவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். He is coming and saying, don't worry, I am almighty. அவர் வந்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். Almighty is all plus mighty. சர்வ வல்லமை என்று சொல்லும் பொழுது அவர் சர்வத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். And if any problem that is attacking us, நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை தாக்கும் என்று சொல்லி சொன்னால், and Jesus is nudging us and saying, இயேசு கிறிஸ்து நம்மை தட்டி அவர் சொல்லுகிறார், I am almighty. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am here. நான் இருக்கிறவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி, I am the Alpha. நான் அல்பாவாக இருக்கிறேன். I am the Omega. நான் ஒமேகாவாகவும் இருக்கிறேன். What is your problem? I am almighty. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி தேவன் கேட்கிறார். And God is introducing it so that we would do something with that. ஆகவே அந்த காரியத்தோடு கூட நாம் எதையாகிலும் செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். And we all know if God is almighty, what can happen? நாம் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக என்னென்ன காரியங்களை செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். He was almighty. ஆகவே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வரும்பொழுதும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்க போகிறார். And what is our response to this almighty God? ஆகவே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் எவ்விதமாக நாம் பதில் சொல்ல போகிறோம்? When he is Alpha and Omega, அவர் ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கிறார். we fear not. அவர் நாம் பயப்படக்கூடாது. When he is the almighty God, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கும்போது what is he expecting from us? அவர் நம்மிடத்திலிருந்து என்ன விதமான காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார்? In Genesis 17 verse 1, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, here again God is saying, I am the almighty God, walk before me and be thou perfect. இந்த இடத்திலே தேவன் திரும்பமாக சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And how God is saying, I am Almighty God. இந்த இடத்துல தேவன் எவ்விதமாக சொல்கிறார் என்று சொல்லி பாருங்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். But what you have to do, ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? He is talking to Abraham, walk before me and be thou perfect. அவர் ஆபிரகாம் இடத்துல விதமாக சொன்னார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And when we meditate, walk before me, what does that mean? நாம் இந்த காரியத்தை எனக்கு முன்பதாக நடந்து என்று சொல்லி அந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது It is to walk in His presence. ஆகவே அவருக்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலே Are we walking where God can always walk with us? தேவன் நம்மோடு கூட நடக்கும்படியாக அவருக்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் நடக்கிறோம். This was the question that came in my heart. இந்த காரியம் தான் என்னுடைய இதயத்திலே வந்ததான கேள்வி. Am I walking before God where always God can walk with me? Or are we going to places where God cannot walk with us? அல்லது தேவன் நம்மோடு கூட நடக்க முடியாதவராக நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? Are we going to places where God cannot walk with us? தேவன் நம்மோடு கூட நடக்க முடியாத பாதைகளின் வழியாக நாம் செல்கிறோமா? Or are we speaking things where God cannot be with us? தேவன் நம்மோடு கூட நடக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு நம்முடைய பாதைகள் இருக்கிறதா? So when God talks to Abraham, walk before me, ஆகவே தேவன் ஆபிரகாமோடு கூட எனக்கு முன்பதாக நட என்று சொல்லும்போது He is saying, you always be in my presence. நீ எப்பொழுதும் என்னுடைய சமூகத்திலே இரு என்று சொல்லுகிறார். And that whatever you do, make sure I am with you. நீ என்ன காரியம் செய்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள்ள. And God is saying, you walk before me. நீ எனக்கு முன்பதாக நட. And don't speak things where I cannot be with you. நான் உன்னோடு கூட நடக்க முடியாதபடியான காரியங்களை நீ பேசாதே என்று சொல்லுகிறார். And don't go to places where I cannot be with you. நான் உன்னோடு கூட இருக்க முடியாதபடியான இடங்களுக்கு நீ செல்லாதே என்று சொல்லுகிறார். And don't even in our mind we don't do things that I cannot be with you. நம்ம மனதிலே கூட நான் உன்னோடு கூட இருக்க முடியாதபடியான காரியங்களை சிந்திக்காதே என்று சொல்லுகிறார். But God is almighty. ஆக ஏனென்றால் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். And He wants to manifest Himself as an almighty God to us. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் நம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். He is asking us, walk before me. தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு. Walk before me. நீ எனக்கு முன்பதாக நட. See how God is saying, just walk before me. தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ எனக்கு முன்பதாக நட. And be always with me. நீ என்னோடு கூட எப்பொழுதும் and be thou perfect. நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And when Jesus is introducing Himself as the almighty God, இயேசு கிறிஸ்து தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் வெளிப்படுத்தும்போது, and He is asking us, walk before me. நீ எனக்கு முன்பதாக உத்தமமாய் நட என்று சொல்லுகிறார். I am the almighty God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். You walk before me. நீ எனக்கு முன்பதாக நட. Always you walk before me. நீ எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நீ நட. And don't be anywhere where I cannot be with you. நான் உன்னோடு கூட இருக்க முடியாதபடிக்கு நீ எந்த மற்ற இடங்களில் இருக்காதே என்று சொல்லி தேவன் சொல்கிறார். Walk before me. நீ எனக்கு முன்பதாக நீ நட. And be thou perfect. நீ உத்தமனாயிரு. And this is the command of the almighty God.